வணக்கம் அன்பு நண்பர்களே, அவசிய செய்திகளின் இன்றைய செய்தி தொகுப்பை உங்களுக்கு வழங்குவது உங்கள் அன்பிற்குரிய தொகுப்பாளினி நான் ஜனனி கணேசன். இன்றைய முக்கிய செய்திகளின் தொகுப்பை பார்க்கலாம். பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் EPS சொன்ன கருத்துக்கு தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் பதிலளித்துள்ளார். தமிழகம் வந்திருந்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா பேசுகையில், அதிமுக பாஜக கூட்டணி உறுதியாகி உள்ளது, இதில் எந்த குழப்பமும் இல்லை. EPS தலைமையிலேயே கூட்டணி, யாருக்கு எத்தனை தொகுதி, வெற்றி பெற்ற பின் எப்படி ஆட்சி அமைப்பது என்பது பின்னர் விவாதிக்கப்படும். அதிமுக எந்த நிபந்தனையும் வைக்கவில்லை. 2026 தேர்தலில் கூட்டணி ஆட்சிதான், தேர்தல் விஷயங்களில் இணைந்து செயல்படுவோம் என தெரிவித்திருந்தார். ஆனால் அதை நேற்று மறுத்துள்ள எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி மட்டுமே, தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவில்லை, நீங்கள் தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள். டெல்லிக்கு பிரதமர் மோடி, தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி என்றுதான் அமித்ஷா கூறினார். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்று அமித்ஷா கூறவில்லை. முதற்கட்டமாக பாஜக கூட்டணி சேர்ந்துள்ளது, இன்னும் பல கட்சிகள் கூட்டணிக்கு வரவுள்ளன என தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி இப்படி சொன்னது குறித்து தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் இடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த நயினார் நாகேந்திரன், தமிழகத்தில் கூட்டணி ஆட்சி பற்றி மத்திய தலைமைதான் முடிவு செய்யும், உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பழனிசாமியும் இணைந்து முடிவு செய்வர் என தெரிவித்துள்ளார். வக்ஃபு சட்ட திருத்தத்திற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் நேற்று காரசார விவாதம் நடைபெற்றது. அப்போது இந்து சமய அறநிலையத்துறை சட்டப்படி இந்துக்கள் மட்டுமே அதனை நிர்வகிக்க முடியும். அப்படி இருக்கும்போது வக்ஃபு சட்டத்தில் மட்டும் ஏன் புதிய நடைமுறை கையாளுகிறீர்கள்? நன்கொடை மூலம் பெறப்படும் சொத்துக்களை பதிவு செய்வது என்பது மிகவும் கடினமானது. வக்ஃபு சொத்திலிருந்து வரும் வாடகை யாரிடம் செலுத்தப்படும்? பழமையான தொன்மையான மசூதிகளுக்கு நிலப்பத்திரம் இருக்காது. தொன்மையான தொல்லியல் துறை கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மசூதிகளுக்கு புதிய வக்ஃபு சட்டத்தினால் பாதிப்பு ஏற்படும். வக்ஃபு சொத்துக்களை கோர்ட் முடிவு செய்ய ஏன் அனுமதிக்க கூடாது? இந்த விவகாரத்தில் கலெக்டர் முடிவு செய்வது நியாயமானதா என்று கேள்வி எழுப்பினர். மேலும் வக்ஃபு நிர்வாக குழுவில் 2 ஓய்வு பெற்ற நீதிபதிகள் நியமனம் செய்யும் முறை செல்லும். வக்ஃபு உறுப்பினர்கள் அனைவரும் முஸ்லிம்களாகவே இருக்க வேண்டும். வக்ஃபு விவகாரத்தில் 3 வழிமுறைகளே உள்ளன. மனுக்கள் மீது சுப்ரீம் கோர்ட் முடிவு செய்வது ஒரு வழிமுறை, மனுக்களை பொதுவான ஒரு ஹைகோர்ட்டுக்கு அனுப்புவது மற்றொரு வழிமுறையாகும். அப்படி இல்லை எனில் அனைத்து வழக்குகளையும் சுப்ரீம் கோர்ட்டிற்கு மாற்றுவது கடைசி வழிமுறையாகும் என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த விவகாரத்தில் பதிலளிக்க கோரி மத்திய அரசுக்கு நோட்டீஸ் அனுப்பிய சுப்ரீம் கோர்ட், வக்ஃபு நிர்வாக குழுவில் நீதிபதிகள் நியமனம், இஸ்லாமியர்கள் மட்டுமே உறுப்பினர்களாக இருக்க வேண்டும் ஆகிய இடைக்கால உத்தரவுகளை இன்று பிற்பகல் வரை நிறுத்தி வைத்தும் உத்தரவிட்டனர். உச்சநீதிமன்றத்தின் புதிய தலைமை நீதிபதியாக பூஷன் ராமகிருஷ்ணா கவாயை நியமிக்க வேண்டும் என தற்போதைய தலைமை நீதிபதி சஞ்சீவ் கன்னா மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளார். ரூபாய் நோட்டு வாபஸ் மற்றும் தேர்தல் பத்திரம் செல்லாது என்ற தீர்ப்பு வழங்கிய நீதிபதிகளில் இவரும் ஒருவர் என்பது கவனிக்கத்தக்கது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் நாம் தமிழர் கட்சியும் இணைய வேண்டும் என்று தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளிப்படையாக அழைப்பு விடுத்துள்ளார். தமிழக அரசு அதில் நாம் தமிழர் கட்சிக்கு பாஜக அழைப்பு விடுப்பது இதுவே முதல் முறை. நெல்லையில் 8ஆம் வகுப்பு மாணவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திய சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவித்த நாதக ஒருங்கிணைப்பாளர் சீமான், தீய திராவிட மாடல் திமுக ஆட்சியை அகற்றுவது ஒன்றே தீர்வு என காட்டமாக கொந்தளித்துள்ளார். மாணவர்கள் புத்தக பையில் அரிவாள், கத்தி போன்ற கொடூர ஆயுதங்களுடன் பள்ளிக்கு வரும் அளவிற்கு திராவிட மாடல் ஆட்சியில் சட்டமும் சமூகமும் சீர்கெட்டுள்ளது என சீமான் சாடியுள்ளார். நீதித்துறையை அவமதிக்கும் வகையில் பேசியதாக சீமானுக்கு எதிரான வழக்கில் வீடியோ ஆதாரங்களை பார்த்துவிட்டு உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. அண்ணா, நீங்க கொடியை ஏத்துங்க என நயினார் நாகேந்திரனை கொடியேற்ற வலியுறுத்தினார் அண்ணாமலை. வேண்டாம், நீங்களே ஏற்றுங்கள் என அண்ணாமலையின் கையில் கொடுத்த நயினார் நாகேந்திரன் என நேற்று கமலாலயத்தில் சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்தன. அந்நிகழ்வின் ஒரு பகுதியாக ராஜா ஒருபுறம் நிற்க, அண்ணாமலை மறுபுறம் இருக்க, பாஜக தலைவர் இருக்கையில் நயினார் அழைத்து அமர வைத்தனர். தனது திரைப்படங்களில் இஸ்லாமியர்களை தீவிரவாதி போல சித்தரித்துள்ளதால் நடிகர் விஜயுடன் இஸ்லாமியர்கள் எவ்வித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது எனவும், இஸ்லாமியர்கள் தொடர்பான எந்த நிகழ்ச்சிக்கும் நடிகர் விஜயை அழைக்கக்கூடாது என்றும் இந்திய முஸ்லிம் ஜமாத் தலைவர் சஹாப்தீன் ராஸ்வி உத்தரவிட்டுள்ளார். கல்வி நிறுவனங்களில் உள்ள ஜாதி பெயர்களை 4 வாரத்தில் நீக்க வேண்டும், இல்லையே தன் நிறுவனங்களின் அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அதிமுகவின் கருப்பு வெள்ளை கொடி, பெயர் ஜெயலலிதாவின் பெயர், புகைப்படம் ஆகியவை பயன்படுத்த டிடிவி தினகரனுக்கு தடை விதிக்க கோரி சென்னை அமர்வு நீதிமன்றத்தில் அதிமுக தாக்கல் செய்த மனுவை எடப்பாடி பழனிசாமி திரும்ப பெற்றுக் கொண்டார். வழக்கு வாபஸ் பெற்றதை அடுத்து டிடிவி தினகரனுக்கு எதிரான வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். மேற்கு வங்கத்தில் வக்ஃபு வாரிய திருத்த சட்டத்திற்கு எதிராக நடந்த போராட்டம் முன்கூடியே திட்டமிட்டப்பட்டது என மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார்.
காங்கிரஸ் கட்சியால் மட்டுமே பாஜகவை தோற்கடிக்க முடியும் என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம் என்று மாவட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் தெரிவித்துள்ளார். மோசடி குற்றச்சாட்டின் பேரில் இந்தியர் 200 பேரை பெடரல் நேஷனல் மார்ட்கேஜ் அசோசியேஷன் FNMA எனப்படும் அமெரிக்க நிறுவனம் பணி நீக்கம் செய்து அறிவித்துள்ளது. அமெரிக்கா சீன வர்த்தக போர் அதிதீவிரமடைந்துள்ளது. சீன பொருட்களுக்கு 245% வரி விதித்து ட்ரம்ப் அதிரடி அறிவிப்பை வெளியிட்டுள்ளார். அமெரிக்க விமான நிறுவனங்களான போயிங் உள்ளிட்டவற்றின் விமானங்களை வாங்குவதை சீனா நிறுத்தி வைத்துள்ளது. இரு நாடுகளும் ஒருவருக்கொருவர் வரியை அதிகரித்துக் கொண்டு செல்லும் நிலையில் இது எங்கு சென்று முடியும் என தெரியாமல் சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் சந்தை வல்லுநர்கள் தவித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்தியர்களுக்கு விசா தருவதை சீனா அதிகரித்து வருகிறது. 4 மாதங்களில் 85,000 இந்தியர்களுக்கு விசா அளித்துள்ளதாக இந்தியாவுக்கான சீன தூதர் அறிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் பல முக்கிய செய்திகளுடன் நாளை காலை 8 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதுடன் அனைவருடனும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.